வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் அப்சைடு போக அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட்லேருந்து எடுத்தால் மார்க்கெட் வீக்காக இருக்கும். அது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் தொட்டுட்டு மார்க்கெட் போனால் மார்க்கெட்டில் வெரி புல்லிஸ் அப்படிங்குமே கொடுத்துருந்தோம். ரெண்டாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் புல்லிஸ் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்க, ஆனால் செகண்ட் ரெசிஸ்டன்ஸில் போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகி மார்க்கெட் பெருசாக போக முடியல. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாகவே இந்த ரேஞ்ச் தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 24,350க்கும் இந்த 24,150க்கும் இடையில தான் மார்க்கெட் ஃபுல்லாக 3 நாளாக இந்த இடத்துல இருக்குது. இது எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். வர நாட்களில் சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புங்க? பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோம்னா நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. 52,570 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட் வந்து இந்த டே கேண்டில் ஒரு செட்டப் சொல்லியிருந்தோம். அந்த பாக்ஸை விட்டால் மார்க்கெட் வெளில போக முடியல. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 5 மினிட்ஸில் பார்த்து கிளியர் தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன பிரேக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்த ரேஞ்சு. இப்படி தான் மார்க்கெட் வந்து 2 சைடு இடையில ஒரு அப்சைடு மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் தான். அதுக்கப்புறம் எந்த மூவ்மெண்ட்ஸுமே இல்லை. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பிறகு மார்க்கெட்டால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த ஒரு ஸ்பின்னிங் டாப் ஹையை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் மேலேயும் போகல, கீழேயும் போகல. இன்சைட் கேண்டிலாகவே இருக்குது. இப்போ எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில் செட்டப் படி. ஓகே, 50 மினிட்ஸ் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணோம்னா 24,354 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 24,537 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா 24,679. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,161 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 24,105. இது வந்து ரெண்டுமே அடுத்தடுத்து 60 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்து 23,854. இது வந்து அந்த கேப் ஃபில்லிங் செட்டப் ஏரியா. சரி, ஓகே. இது என்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இந்த ஒரு எல்லோ ஜோனாக போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோனுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்த 24,537 to 24,679 வரைக்கும் கூட மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் 3 நாளாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் மார்க்கெட் தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு ரேஞ்ச் இருக்குது. இங்கே இடத்துல மிடில் ஒரு எல்லோ ரேஞ்ச் போட்டுருக்கு. இந்த எல்லோ ரேஞ்சில் எடுத்துகிட்டு போனிச்சுன்னா மார்க்கெட் வெரி புல்லிஸாக போயிடும். அது இறங்கி இந்த ரேஞ்ச் தொட்டுச்சுன்னா சமயத்தில் சைட்வேஸ் இன்றைக்கி மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிய வாய்ப்பு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு எல்லோ ஜோனை சப்போர்ட் எடுத்து அப்படியே அப்சைட் போனிச்சுன்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு எல்லோ ஜோனை பிரேக் பண்ணி நம்ம போட்டுக்க அந்த மேஜர் எல்லோ ஜோனுக்குள்ளே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு, சைட்வேஸ் செட்டப் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைக்கு இது பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு எக்ஸ்பீரியனால சமயத்தில் இந்த சைட்வேஸ் செட்டப்பில் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செட்டப்லாம் இருக்குது. ஆனால் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. டவுன் சைடுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. இது வரைபடமாக போட்டுருவோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஸ். அதே சமயத்தில் ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த ரேஞ்சில் இப்படி தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும். இது பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இல்லை. 24,350ங்கிற ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு. இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் ஃபால் இருக்கும். ஆனால் இது வாய்ப்பு ஒரு கம்மி தான். ஸோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். நம்ம டே கேண்டில் மீன் சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த பாக்ஸை விட்டு இந்த மார்க்கெட் வந்து வெளியே போக முடியல. கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் சொல்ல போனால் எந்த மாதம் கிட்டத்தட்ட நம்ம அக்டோபர் 3லேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல. இந்த நேற்று போன ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் போக வாய்ப்பு. அதாவது 54,500 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது டே கேண்ட் செட்டப் படி. ஆனால் நம்ம 50 மினிட்ஸில் பார்க்குறப்ப இவ்வளோ ரேஞ்சு ஒரே நாளில் 2,000-3,000 பாயிண்ட் போகிறது வாய்ப்பு இல்லை. ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சாவது போக வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த ஹைக் கூட போக வாய்ப்பு இருக்கும். அதான் 53,350 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,555 அப்படிங்கிறது நேத்தோட ஹை. அதுக்கடுத்து 52,993, அடுத்து 53,353 அப்படின்னு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். சப்போர்ட்னு எடுத்தோம்னா 52,019, 51,774, அதுக்கடுத்து 51,043 அப்படிங்கிற சப்போர்ட் லெவல் இருக்குது. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் ஒரு வேளை ஓப்பன் கேப்பப்பில் இருந்து செலக்ட் ஆகுது. ஒரு கேப்பப்பில் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாலும் மார்க்கெட் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் வீக்குன்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறப்ப. ரெண்டாவது, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரேஞ்சு, அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணி செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தெரியுற செட்டப் தான் இருக்குது. ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த ரேஞ்சுங்கிறது ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஜோன் கிடையாது. அதாவது 52,019 சப்போர்ட் எடுத்தால் மேலே போயிடும். ஒருவேளை 51,774 இறங்குனுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் கூட இருக்கலாம். இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாலே வீக்கு தான் மார்க்கெட். அதே சமயம் 51,774 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பார்த்தோம்னா, நான் இன்னையோட முடிஞ்சிருச்சு, இந்த வீக்லி கான்ட்ராக்டே சுத்தம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் டிசம்பர் தான் நமக்கு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப 52,300 கால் ஆப்ஷனே கிட்டத்தட்ட ₹1000 ரேஞ்சாக இருக்குது. ஒரு லாட்டு 30 சைஸ் மாற்றிட்டாங்களே. இப்போ வந்து 30,000 இருந்தால் தான் ஒரு லாட்டாக இருக்கலாம். இப்போ மினிமம் நோட்டு ₹50 கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் ஒரு லாட்டே நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கலாம். நாளைக்கு என்ன மாதிரி இது வால்யூமாக ட்ரேட் ஆகும்னு தெரியல. இது நாளைக்குள்ள ஒரு வாரம் போனால் தான் நமக்கு கிளியராக என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு தெளிவாக சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.